உட்காருங்க 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 உட்காருங்க, தயவு செய்து உட்காருங்க, அமைதியா உட்காருங்க. அவர் ஏதோ ஒரு அரசியல் கட்சி நினைச்சாப்ல, ஏதோ அரசியல் கட்சி கூட்டம் நினைச்சா. இது அரசியல் கட்சி அல்ல, உலகத்தின் 24 நாடுகளில் சண்டையிட பிரபாகரனுடைய அரசியல் ராணுவம் என்பதை பாவம் நம்ம அண்ணன் தான் உள்ள வீரம் போயிட்டான். வீரத்தை வெளியே காட்டாம உள்ள வீரம் போனதுனால பிள்ளை பதறிடுச்சு. அப்பா அப்பா நாம கேட்பது நான் என்ன, எனக்கு தனிப்பட்ட பகையா? ஸ்டாலினோடு, உதயநிதி ஸ்டாலினோடு, நயினார் நாகேந்திரோடு தனிப்பட்ட பகையா கிடையாது. என் மக்களுக்கு என்ன செய்யணும்னு கேட்கிறோம். அப்போ கங்கை கொண்டானுக்கு ஒரு பிளாஷ் ஆஃப் செகண்ட்ல கண்மூடி திறக்கும் நொடியில 20 லட்சம் லிட்டர் தண்ணீர் எடுக்கிறான் ஒரு செகண்டுக்கு. எந்த தண்ணிய? உங்க தாமிரபரணி தண்ணிய 20 பைசாக்கு வாங்குறான். 20 யாருங்க தம்பி அமைதியா இருங்க. 20 பைசாவுக்கு தண்ணிய வாங்கி 20 ரூபாய்க்கு நாம கடையில வாங்குறோம். எனக்கு தாகம் எடுத்துச்சு, நான் போய் ஒரு அண்ணாச்சி கடையில் 20 ரூபாய் கொடுத்து ஒரு அக்வாஃபினாவோ ஒரு கிண்லேவோ இல்ல ஏதோ ஒரு பிராண்டையோ வாங்கி குடிச்சிடுறேன். எனக்கு தாகம் எடுத்தது, நான் கிண்லி குடிப்பேன், அக்வாஃபினா குடிப்பேன், பிஸ்லரி குடிப்பேன். ஆனால் காக்கையும் சிட்டும், கொக்கும் குருவியும், மானும் மயிலாவும், ஆடு மாடும் எப்படி காசு கொடுத்து தண்ணீர் வாங்கி குடிக்கும் என்ற கேள்வியை உலகத்திலேயே எழுப்பிய ஒரே தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். ஒருத்தன் கேட்கல. எல்லோரும் வாக்கை எப்படி பறிக்கலாம் என்று கனவு காணும் பொழுது அடுத்த தலைமுறைக்கான வாழ்க்கைக்காக பேசிய தலைவன் எங்களுடைய அண்ணன் செந்தமிழன் சீமான் மட்டும்தான். நான் வந்தால் 1000 தருவேன், 2000 தருவேன், 2500 தருவேன், தாலிக்கு தங்கம் தருவேன், நான் வந்தா பட்டு புடவை தருவேன், நான் வந்தா ஜாக்கெட் தருவேன் சொல்லல. நான் வந்தால் நீரின்றி அமையாது உலகனின் யார் யாருக்கும் வானின்றி அமையாது ஒழுக்க என்ற அடிப்படையிலே என் மக்களுக்கு தூய குடிநீரை இலவசமாக தருவேன் என்பது அண்ணன் சீமானுடைய தேர்தல் வாக்குறுதி.